அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். 2027 ஏ லெவல் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸஸ் எல்லாம் நம்ம அன்சாஃப் பொலிட்டிக்கலால் பெர்ஃபெக்டாக நடந்துட்டு போகுது. கிளாஸ் நடக்கிற பேட்டர்ன், கிளாஸ் டைம் டேபிள், கிளாஸ் சிஸ்டம் சம்மந்தமாக அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? 2027 பேட்சை பொறுத்த வரைக்கும், சரியா, 2027 பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2027 ஆகஸ்ட்ல தான் எக்ஸாம் செய்ய போறீங்க. விளங்கிட்டா? ரைட். இப்போ உங்களுக்கு நான் என்ன பேட்டர்ன்ல கிளாஸ் செய்யறேன்னு சொன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவட கிளாஸ் டைம் டேபிள சொல்றேன். சரியா? கிளாஸ் டைம் டேபிள நான் ரெண்டா செய்யறேன். ஒன்று தியரி பகுதி, சரியா, 2027 பேட்சுக்கு, சரியா, அதே மாதிரி பேப்பர்ஸ், இப்படி ரெண்டா கொண்டு போறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு சனிக்கிழமையும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும், சரியா, சாட்டர்டே அண்ட் சண்டேஸ், சனி ஞாயிற்றுக்கிழமையில மார்னிங் 9 to 12, அதே மாதிரி 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும், சரியா, உங்களுக்கு தியரி கிளாஸ் நடக்கும். சரியா? ரைட். அடுத்தது கவனிங்க. டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளும் நைட் டைம் 8 to 9, ரைட்டா, நைட் 8 to 9 வரைக்கும் பேப்பர்ஸ் நடக்கும். ரைட். இப்போ அந்த தியரியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க. தியரி வந்துட்டு என்ன, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 hours, 6 மணித்தேலம் சொன்னா ஒரு கிழமைக்கு சனி ஞாயிறு, சரியா, அப்போ டோட்டலாக 12 மணித்தேலம் தியரி கிளாஸ் நடக்கும். ரைட். என்ன சிஸ்டம்ஸ்னா நல்ல தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸில் சின்ன சின்ன யூனிட்டை 1 வீக்ல கம்ப்ளீட் பண்ணுவேன். பெரிய யூனிட்னு சொன்னால் 2 weeksல கம்ப்ளீட் பண்ணுவேன். ரைட்டா? அப்போ சின்ன யூனிட் 1 week, பெரிய யூனிட் 2 weeks. அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூனிட் ஸ்மால், அடுத்தது பிக் என்று சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் முதலாவது யூனிட் பெரிய அலகு, 2வது யூனிட் சின்ன அலகு, சரியா, 3வது யூனிட் பெருசு, 4வது பெருசு, 5வது சின்ன யூனிட், 6வது சின்ன யூனிட், 7வதும் சின்ன ஒரு யூனிட், சாரி 7வது பெருசுன்னு எடுப்போமே, ரைட், 8வதும் பெரிய யூனிட், 9வது சின்ன யூனிட், 10வது நான் வந்துட்டு படிப்பிக்கிறதுல உரிய ரீசன் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? ரைட். 11 வந்துட்டு சின்ன யூனிட், 12 பெரிய யூனிட், அடுத்தது 13, 14, 15 எல்லாம் சின்ன சின்ன யூனிட். அப்போ கவனிங்க, இந்த யூனிட்டுக்கு 2 weeks, பண்ணிட்டா, பெரிய யூனிட்டுக்கெல்லாம் 2 weeks. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை, 6 week. 6 weekன்னு சொன்னா 1.5 மாத காலம். இங்க 1 2 3 4 5 6 7 8 9 9 weeks. 9 weeks சொன்னா 2 மாதமும் 1 கிழமை. சரியா? அப்ப 1.5 மாதம், 2 மாதம், அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கிழமை சொல்லி பார்த்தாலும் கூட எப்படி செய்யலாம், கன்ஃபார்மா 5 to 6 monthக்குள்ள, சரியா, 5 to 6 monthsக்குள்ள நான் உங்களுக்கு டோட்டல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணுவேன். சரியா? சம்டைம் இந்த கிளாஸ்ல, தியரி கிளாஸ்ல ஜாயின் பண்ண இயலாம இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், அது வேற விஷயம். பட் நல்லா காலேஜ் சொல்லணும், நாங்க இப்ப இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி நாங்க அணுகுமுறைகள் வரைக்கும் வந்துட்டோம். அணுகுமுறைகளுக்குள்ள இன்னும் 3 தத்துவார்த்த அணுகுமுறை வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கு பிறகு இருக்கிற அணுகுமுறைகளை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? ரைட். என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா 2027 ஆண்டு ஆகஸ்ட் எக்ஸாம் எழுத போற உங்களுக்கு நான் சிலபஸை 2026 ஆண்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல கம்ப்ளீட் பண்ணுவேன். இன்னையிலேருந்து சரியா ஒரு 5 to 6 monthsக்குள்ள உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்போ கவனிங்க, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், மிஞ்சி மிஞ்சி போனா அக்டோபர். சரியா? அப்ப 2027 பேட்சுக்கு சிலபஸை நாங்க அக்டோபர்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட். அடுத்த விஷயம் என்ன சொன்னா, தியரியை பொறுத்த வரைக்கும், சரியா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல தியரியை மட்டும் படிச்சா அது 40 வீதம், மிச்சம் இருக்கிற 60 வீதம், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ். உதாரணத்துக்கு நீங்க இறைமை நான் என்னென்று விளங்கி எடுத்துடலாம், பட் இறைமை சம்பந்தமான கேள்விகள் செய்யணும்னு கட்டாயம் பேப்பர் செய்யணும். அப்ப நம்மள்ட்ட படிக்கிற பிள்ளைகள் தியரி பாதி மட்டும் இல்லாம பேப்பர்ஸும் குவாலிட்டியா செய்யணும், எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகணும், டேர்ம் எக்ஸாம்ஸ்ல நல்ல ஹை மார்க்ஸ் எடுக்கணுன்றதுக்காக பிள்ளைகளுக்கு பேப்பர்ஸ் கொண்டு போறேன். அது எப்ப, செவ்வாய், புதன், வியாழன். சரியா? அப்ப நம்மள்ட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு தியரியும் 100 வீதம் கம்ப்ளீட், பேப்பர்ஸும் 100 வீதம் கம்ப்ளீட். சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வெறும் 6 மாசத்துக்குள்ள, சரியா, இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா
2 மாசம் நீங்க 2027 பேட்ச் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8-9 மாதங்களாக நிறைய இடங்கள்ல படிச்சுட்டு வருவீங்க. ஆனா என்ன நம்பி நீங்க வெறும் 2 மாசம் டைம் தாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல உங்களை நான் எந்த அளவுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி விளங்கும். சரியா? அப்ப இதுதான் நம்மளோட கிளாஸ்ல செட்டப். திருப்பியும் சொல்றேன், 2026 ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுத போற உங்களுக்கும் 2027 ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுத போற உங்களுக்கும் 2026 அக்டோபர்லயே கிட்டத்தட்ட ஃபைனல் எக்ஸாமுக்கு 1 வருஷத்துக்கு முதல் கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு முதலே நான் சிலபஸ் முடிச்சிருவேன். சிலபஸ் மட்டுமா முடிக்கேன் இல்ல, பேப்பர்ஸும் செய்துட்டு போறேன். சரியா? எப்படி நடக்கும்? ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மாடல் பேப்பர். சரியா? ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மாடல் பேப்பர் நானே ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்வேன், நானே ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாடல் பேப்பரை எக்ஸாம் வைக்கிறேன். நல்லா கவனிங்க. சரியா? ஆன்சர் ஆஃப் பொலிட்டிக்கல் மாடல் பேப்பர் 1, ஆன்சர் ஆஃப் பொலிட்டிக்கல் மாடல் பேப்பர் 2, ஆன்சர் ஆஃப் பொலிட்டிக்கல் மாடல் பேப்பர் 3ன்னு சொல்லி கண்டினியூவா போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் மாடல் பேப்பர் ரெடி பண்ணி அந்த மாடல் பேப்பரை உங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதுக்கு பிறகு அந்த பேப்பரை டிஸ்கஷன் பண்றேன். எப்படி? தியரி வேணுமா தியரி, பேப்பர் வேணும்டா பேப்பர் வேணும்டா பேப்பர். சரியா? எல்லா வகையான சரியா பொலிட்டிக்கல் சயின்ஸ் சகல நுணுக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அத்துப்படி நீங்க என்ன நம்பி வந்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வேற எந்த கதையும் இல்லை. ரைட்டா? நம்பி வந்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ரிசல்ட் மாஸ்டர் பிளான். ரைட்டா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட சீனியர் மார்க் சொல்லியிருப்பாங்க, சிலபஸ் முடிக்கல, பேப்பர் செய்யல, கேள்வியை பார்த்த அப்பாயம். இந்த சிஸ்டம் நம்மளோட கிளாஸ் பேட்டர்னுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்படிங்கிறதுக்குள்ள என்ன செய்யலாம், வெறும் 2 மந்த்ஸுக்குள்ள நான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேற லெவலுக்கு சரியா வேற லெவலுக்கு உங்களை நான் கொண்டு வந்து தருவேன். நம்மளோட கிளாஸ் பேட்டர்ன் பாத்தீங்கன்னே சரியா, சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சு அவங்கள பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நல்ல குவாலிட்டியான, இன்னமும் சொல்ல போனா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ் இருக்கும் தானே, லெவலில் பொலிட்டிக்கல் படிச்சு போட்டு யூனிவர்சிட்டியில ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில பொலிட்டிக்கல் எடுக்கிற பிள்ளைகளுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ் இருக்கும் தானே, அதை விட குவாலிட்டியான அளவுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ் இருக்கிற ஆக்களை நான் உங்களை டெவலப் பண்ணுவேன். அதே மாதிரி அவங்களுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸ்மாருக்கும் நீங்க விஷயங்களை சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களை நான் ட்ரெயின் பண்ணுவேன். ரைட்டா? ஏன்னா நம்ம டீச்சிங் பேட்டர்ன் எல்லாமே அப்படித்தானே இருக்கும், பிள்ளைகளை அப்படித்தான் நம்ம டெவலப் பண்றோம். சரியா? இதான் நம்மளோட கிளாஸ் பேட்டர்ன். உங்களுக்கு கிளாஸ் சம்பந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் என்ன சரி தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், நம்மளோட நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க. 070 760 72 12. சரியா? இதான் நம்மளோட கண்டக்ட் நம்பர். சரியா? நீங்க இதை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சகல விஷயங்களையும் பேசிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஸோ மச்.